இன்னைக்கு என்ன நிலைமை, நேற்றையிலேருந்து அங்கே இருக்கிற மருத்துவர்கள்லாம் போராடுறாங்க. மருத்துவ பணியாளர்கள்லாம் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்க, எங்களை வந்து இவங்க ஆட்சியில் இவங்க. அதனாலதான் மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் வந்து எதிர்கட்சிகள் தூண்டி விட்டு வேணும்னே போராட வைக்கிறாங்க. எதிர்கட்சிகள் தூண்டி விடாமன்னா இவங்க செய்யற அயோக்கிய தினத்துக்கு ஒத்து ஊதுவாங்களா? இவங்க வந்து எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்க சொல்ல அங்க எங்க 4 பேர் நின்றுட்டு கோஷம் போட்டாலும் போய் நின்றுட்டு உங்க கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றேன்னு இவங்க சொன்னாங்களா இல்லையா? ஒரு எதிர்கட்சின்ற கேட்டா நாங்க எதிர்கட்சி, நாங்க என்ன வந்து அரசியல் தான் செய்வோம், என்ன அவியலா பண்ணுவோம்னு கேட்டார்ல ஸ்டாலின். இப்ப நாங்க அது மாதிரியா செஞ்சிட்டு இருக்கோம். இவங்க நடத்துற போராட்டங்கள்லாம் நாங்க போய் ஆதரவு தந்து அவங்களை தூண்டி விட்டா இவங்க நாட்டில் நடமாடவே முடியாது. சில்லறத்தனமான இந்த அரசியல், இவங்க வந்து எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கினதுக்காக யாரையும் ஏமாத்துறது எங்களுக்கு பழக்கம் இல்லை. அப்படிப்பட்ட அரசியல் நாங்கள் எப்பவும் செய்யல. நீட்டு வரலான்னு சொல்லி யார் சார் கையெழுத்து போட்டது? திமுக கையெழுத்து போட்டு உள்ள கொண்டு வந்தாங்களா நீட்டை? ஏமா நீங்க கொஞ்சமாவது அரசியல் தெரிஞ்சு பேசுங்க, வரலாறு தெரிஞ்சு பேசுங்க. பின்ன நீட்டை வந்து காந்தி செல்வன் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி வர்றதுக்கு முன்னையே காங்கிரஸ் ஆட்சி இருக்க சொல்ல மன்மோகன் சிங் பிரதமராகவும் காந்தி செல்வன் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்த போது காந்தி செல்வன் தான் அந்த மசோதாவை முன்மொழிஞ்சாரு. அந்த மசோதா சட்டமாகிறதுக்கு காரணமே திமுக முன்மொழிதான். அன்னைக்கு கேபினட் மினிஸ்டர் இவங்க தான் இருந்தாங்க. பாஜக மிரட்டி பாஜக கூட்டணி கூப்பிடுது. ஏங்க பாஜக மிரட்டி கூப்பிட்டுருந்தா பாஜக வந்து எப்போ கூப்பிட்டுருக்கணும்? பார்லிமெண்ட்ல நரேந்திர மோடி மறுபடியும் 3வது முறை பிரதமர் ஆகிறதுக்கு ஓட்டு போட்டோமா? அப்போ நாங்கள் ஆதரிச்சோமா? அப்போ எவ்வளோ அழுத்தம் கொடுத்துருப்பாங்க? அந்த அழுத்தத்தை எல்லாம் மீறி அவங்களை ஏற்றம்ல. அதனால தானே தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த திமுக கூட்டணி 40 இடத்துல வெற்றி பெற்றது. நாங்கள் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சி ஒன்னா இருந்தா திமுக வெற்றி பெற்றிருக்குமா? நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இங்கே மதுராந்தகம் வந்தப்போ மோடி அவர்கள் வந்துட்டு திமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். ஓகே அப்படின்னு இருந்தால் கூட அதிமுக மீது எந்த குற்ற வழக்குமே இல்லையா? அமமுக மேலே எந்த குற்ற வழக்கும் இல்லையா? பாமக மேலே எந்த குற்ற வழக்கும் இல்லையா? பாஜகவுடன் சேர்ந்தால் எல்லாரும் புனிதர்கள் ஆயிடுவீங்களா? உங்க கேள்வியே அர்த்தம் புரியலமா. இந்த திமுக ஆட்சி மேல ஒரு குற்றம் சாட்டுறாரு. அப்போ திமுக இந்த ஆட்சி நடத்துறது திமுக, இந்த ஆட்சியில் குற்றம்னா அது திமுகவினுடைய குற்றமாக தான் பார்க்கப்படுமே தவிர இதை நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலை. வழக்கு எல்லார் மேலேயும் இருக்கு. வழக்கு வந்து திமுக அமைச்சர்கள் வந்து வழக்கில் இருந்துக்கிட்டே இன்னைக்கு அமைச்சராக இருக்காங்களே. அதனால வழக்கு அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க? வழக்கில் இன்னும் தீர்ப்பு வரட்டும், நாங்கள் அது வரைக்கும் நிரபராதின்னு சொல்லுவாங்க. அதுதான் எல்லாருக்கும் பொறுத்தவரை. அப்புறம் நீங்கள் கேட்குற கேள்வியிலேயே அர்த்தம் இல்லையே. இன்னைக்கு இந்த ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் 4 லட்சம் கோடி கொள்ளடிச்சிருக்காங்கன்ட்டு ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்கன்னு பட்டியல் போட்டு கவர்னர்கிட்ட கொடுத்து இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு விசாரணை நடத்துங்கன்னு கொடுத்துருக்காரு. அதை அடிப்படையில் இன்னைக்கு பிரதமர் சொல்றாரு. இதுல போய் இங்க என்ன புதிய செய்தியை எதிர்பார்க்குறீங்க? இல்லை சார், எப்பவுமே வந்துட்டு திமுக மேலே வந்துட்டு பயங்கரமான ஊழல் புகார் அதிகமாக இருக்கு, கரப்ஷன் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லைம்மா, ஆட்சிக்கு வந்ததில் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதுதான் அந்த ஆட்சியினுடைய சாதனையாக அவங்க செஞ்சுட்டு வராங்க. இதுதான் வெளிப்படையாக இன்னைக்கு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றலை. கேட்டால் பணம் இல்லைன்றாங்க, நிதி இல்லைன்னு சொல்கிறவங்க இன்றைக்கு இந்த 5 வருஷத்தில் ஏறத்தாழ 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன் வாங்கின என்ன பணம் எங்கே போச்சு, என்ன ஆச்சு? எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் புதுசாக அவங்க உருவாக்கலை. எங்கேயாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கலன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? எத்தனை மேம்பாலங்கள் கட்டி இருக்கிறாங்க, என்ன மேம்பாலம் கட்டினாங்க? உள்கட்டமைப்பு வசதிகள், மழைநீர் வடிகால் வாரியங்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க. மழைநீர் வடிகால் வாரியங்கள்லாம் அமைக்கலன்றீங்களா? எங்க மழைநீர் என்னம்மா நீங்க பேசுறீங்க? மழைநீர் வடிகால் வாரியம் தான் இவங்க கட்டின லட்சணம். 4 வருஷமா 40 கோடி மத்திய அரசு ஒதுக்கினது. இவங்க வந்து சென்னையினுடைய வடிகாலை சீரமைப்பதற்கு, மழை நீர் தேங்காமல் தடுப்பதற்கு 40,000
40,000 கோடி ஒதுக்குனாங்க. அந்த பணத்தையே இது வரைக்கும் என்ன செலவு பண்ணாங்க, எப்படி செலவு, ஒரு வாட்டி என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து 90% எல்லாத்தையும் செஞ்சுட்டோம்னாங்க. அப்புறம் 52% செஞ்சோம், மீதி பணம் இருக்குன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அந்த நிதியை செலவழிச்சாங்களா, அதனால என்ன பணிகள் நடந்தது, எங்கே பார்த்தாலும் பள்ளம் தோன்றதோடு வேற என்ன செஞ்சு வச்சுருக்காங்க. இன்னைக்கு மழை பெஞ்சா இன்னைக்கும் பழைய நிலையில் சாலையில் போக முடியாத நிலை தானே இருக்குது. இவங்க ஒரு சரியாக டூர் கூட வராமல் கேட்டால் நாங்கள் வந்து அந்த நிதியை வச்சுக்கிட்டு போட் வாங்கணும், மோட்ரு வாங்கணும்னு சொல்கிறாங்க. எதையுமே வந்து ஒரு பொறுப்பாக ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துகிற எந்த முயற்சியும் அவங்க செய்யலை. எல்லாம் வந்து இவங்க கமிஷனுக்காகவும் இவங்க டெண்டர் விட்டு கொள்ளடிக்கிறதுக்காக திட்டங்கள் போட்டு பணத்தை கொள்ளடிக்கிறாங்கன்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்க தவிர எந்த நிரந்தர திட்டம் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நான் என்னால் பட்டியல் போட முடியும். நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு போவேனா, இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு மாவட்டத்தை உருவாக்குனாங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டது? இந்த இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்க முடிஞ்சுதா ஒரு மாவட்டத்தில்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே ஒரு ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி வந்தது இல்லை. இவங்க எதையுமே ஒரு சட்டக்கல்லூரி உருவாக்குனாங்களா? என்ன செஞ்சாங்க? இவங்க வந்து அவங்க அப்பா பேர் வரணுன்றதுக்காக கருணாநிதி பல்நோக்கு மருத்துவமனைட்டு இந்த கிண்டியில் ஒரு மருத்துவமனை உருவாக்குனாங்க. அதில் இன்னைக்கு என்ன நிலைமை, நேற்றையிலேருந்து அங்கே இருக்கிற மருத்துவர்கள்லாம் போராடுறாங்க. மருத்துவ பணியாளர்கள்லாம் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்க, எங்களை வந்து இவங்க ஆட்சியில் இவங்க. அதனாலதான் மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் வந்து எதிர்கட்சிகள் தூண்டி விட்டு வேணும்னே போராட வைக்கிறாங்க. எதிர்கட்சிகள் தூண்டி விடாமன்னா இவங்க செய்யற அயோக்கியத்தனத்துக்கு ஒத்துவுதுவாங்களா? இவங்க வந்து எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்க சொல்ல அங்க எங்க 4 பேர் நின்றுட்டு கோஷம் போட்டாலும் போய் நின்றுட்டு உங்க கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றேன்னு இவங்க சொன்னாங்களா இல்லையா? ஒரு எதிர்கட்சின்ற கேட்டா நாங்க எதிர்கட்சி, நாங்க என்ன வந்து அரசியல்லாம் செய்வோம், என்ன அவியலா பண்ணுவோம்னு கேட்டார்ல ஸ்டாலின். இப்ப நாங்க அது மாதிரியா செஞ்சிட்டு இருக்கோம். இவங்க நடத்துற போராட்டங்கள்லாம் நாங்க போய் ஆதரவு தந்து அவங்கள தூண்டி விட்டா இவங்க நாட்டுல நடமாடவே முடியாது. அதிமுக செய்யாம இருக்கு. எங்களுக்கு இந்த சில்லறத்தனமான இந்த அரசியல், இவங்க வந்து எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கினதுக்காக யாரையும் ஏமாத்துறது எங்களுக்கு பழக்கம் இல்லை. அப்படிப்பட்ட அரசியல் நாங்கள் எப்பவும் செய்யல. நீட்டு வரலான்னு சொல்லி யார் கையெழுத்து போட்டது? திமுக கையெழுத்து போட்டு உள்ள கொண்டு வந்தாங்களா நீட்டை? ஏமா நீங்க கொஞ்சமாவது அரசியல் தெரிஞ்சு பேசுங்க, வரலாறு தெரிஞ்சு பேசுங்க. பின்ன நீட்டை வந்து காந்தி செல்வன் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி வர்றதுக்கு முன்னையே காங்கிரஸ் ஆட்சி இருக்க சொல்ல மன்மோகன் சிங் பிரதமராகவும் காந்தி செல்வன் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்த போது காந்தி செல்வன் தான் அந்த மசோதாவை முன்மொழிஞ்சாரு. அந்த மசோதா வந்து சட்டமாகிறதுக்கு காரணமே திமுக முன்மொழிந்து தான். அன்னைக்கு கேபினட் மினிஸ்டர் இவங்க தான் இருந்தாங்க. கொள்கை ரீதியாக அந்த மசோதா அம்மா புரட்சி தலைவி அம்மா இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தப்போ அவங்க இதை உடனடியாக நாங்கள் அமல்படுத்த முடியாது, எங்கள் மாநிலத்தினுடைய சூழ்நிலை வேறன்னு சொல்லி அவங்க விலக்கு கேட்டு முதல்ல 1 ஆண்டுக்கு வாங்கினாங்க, அப்புறம் 2 ஆண்டு கொடுத்தாங்க. அதுதான் அவங்க வந்து அந்த விலக்கு. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தொடர்ந்து உங்களுக்கு விலக்கு தந்துக்கிட்டு இருக்க முடியாது, நீங்க 2-3 வருஷம் கொடுத்தாங்க, அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்து அதை ஒரு சட்டமாகிட்ட ஒண்ணு சட்டமா உருவாக்க சொல்லி இவங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு கேட்டாங்களா? அப்போ இந்தியா முழுக்க சட்டமாயிடுச்சு, எல்லா மாநிலத்திலும் அது நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்பவும் நம்ம வந்து புரட்சி தலைவி அம்மா முயற்சி பண்ணி 2-3 ஆண்டுகள் விலக்கு பெற்றோம். அது வந்து விலக்குன்றது அந்த தற்காலிகமாக அந்த ஆண்டுக்கு தான் கொடுத்தாங்களே ஒழிய அவங்க நிரந்தர விலக்கு தரல. அந்த நிரந்தர விலக்கு கேட்டு தான் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணோம். உச்சநீதிமன்றம் அது தரமாட்டோம்னு சொல்லி தீர்ப்பு தந்ததுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் ஜனாதிபதி இந்த தீர்ப்பை சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு போட்டோம். அந்த வழக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்க சொல்ல அந்த போட்ட வழக்கு, அந்த வழக்கு அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் வந்தது. இவங்க வீராதி வீரர் சூராதி சூரர் சட்ட பெரிய அறிவாளி எல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டேன்னு போனாங்க. போய் அந்த வழக்குல இவங்க
அதுக்கு அந்த வழக்கை நாங்கள் வழக்கை போட்டு வச்சுருந்தோம். அதுக்கு அந்த வழக்கில் இவங்க தொடர்ந்து அந்த வழக்கை முன்னெடுத்து செல்லாமல் நீதிமன்றத்தில் உரிய அந்த எதுவுமே செய்யாமல் நீதிமன்றத்தை போய் இவங்க வாய்தா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. முதல் முறை 2 மாதம் வாய்தா கொடுத்தாங்க. திருப்பி 6 மாதம் கேட்க சொல்ல உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு 6 மாதம்லாம் தர முடியாது, வேணா 2 மாதம் தர, 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் இதை செய்யலைன்னா நாங்கள் வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் சொன்னாங்க. இவங்க உடனடியாக அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு இந்த வழக்கு இவங்க போட்ட முறை சரியில்லை, நாங்கள் குழு அமைச்சிருக்கோம், அந்த குழுவினுடைய அறிக்கை அடிப்படையில் பெரிய வழக்காக போட போகிறோம்னாங்க. இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் செஞ்சதெல்லாம் இவங்க 10ஆம் பசலித்தனமாக இவங்க எதையோ நடக்க முடியாததெல்லாம் இவங்க வாக்குறுதியாக கொடுத்து, நாங்கள் தான் நீட்டு மத்திய அரசு நினைச்சா கூட உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நீட்டில் விலக்கு பெற முடியாதுன்னு தெளிவாக தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த முயற்சியிலேருந்து கைவிட்டு 7.5 விழுக்காடு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் அவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்து அந்த ஒதுக்கீட்டை கூட அவங்களோட கல்வி கட்டணத்தை கூட அரசே செலுத்தணும் ஒரு அரசாணையை வெளியிட்டு இன்னைக்கு ஆண்டுதோறும் ஒரு 600-700 பள்ளி மாணவர்கள் நீட்டு எதிர்கொள்றது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கிராம பகுதி மாணவர்கள் எந்த காலத்திலும் இல்லாத வகையில் இன்னைக்கு அடுத்த வேளை சோத்துக்கு இல்லாதவங்க கூட இன்னைக்கு மருத்துவர் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களை பார்த்து நாங்கள் என்னவோ மத்திய அரசுக்கு பயந்துட்டோம், நாங்கள் நீட்டை மத்திய அரசுக்கு பயந்து பாஜக மிரட்டலால தான் பாஜக கூட கூட்டணியில் இருக்கீங்க. பாஜக மிரட்டி பாஜக கூட்டணி கூப்பிடுது. ஏங்க பாஜக மிரட்டி கூப்பிட்டுருந்தா பாஜக எப்போ கூப்பிட்டுருக்கணும்? பார்லிமெண்ட்ல நரேந்திர மோடி மறுபடியும் 3வது முறை பிரதமர் ஆகிறதுக்கு ஓட்டு போட்டோமா? அப்போ நாங்கள் ஆதரிச்சோமா? அப்போ எவ்வளோ அழுத்தம் கொடுத்துருப்பாங்க? அந்த அழுத்தத்தை எல்லாம் மீறி அவங்கள ஏற்றல. அதனால தானே தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த திமுக கூட்டணி 40 இடத்துல வெற்றி பெற்றது. நாங்கள் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றா இருந்திருந்தா திமுக வெற்றி பெற்றிருக்குமா? அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்திலேயே நாங்கள் அவங்களுடைய அழுத்தத்துக்கு அடி பண்ணிடலன்னா இப்போ போய் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு? எங்களை அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம். தமிழகத்தில் வரணும் அப்படின்னு அதிமுக தேவை. அவங்க பாஜக தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, அவங்க நினைக்க தான் செய்வாங்க. அப்போ அதனுடைய பலன் அவங்களுக்கு பார்லிமெண்ட் உறுப்பினர் ஆகணும்னு நினைச்சிருப்பாங்கல்ல. பார்லிமெண்ட் உறுப்பினர் அப்பவே எங்களை அவங்க வழிபடுத்த முடியல, அவங்களுடைய அழுத்தத்துக்கு நாங்கள் அடி பண்ணியல. அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன பலன் இருக்கு? இதோட அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் தானே. இப்போ தமிழ்நாடு சட்டசபையில 4 பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் வர்றதுனால நரேந்திர மோடிக்கு என்ன பலம் சேர்ந்துட போதா? ஏற்கனவே 4 பேர் சட்டமன்ற உறுப்பினராக தானே இருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டில் புதுசாக போய் நுழையிறாங்க. அவங்க ஏற்கனவே இருந்துட்டு தான் இருக்காங்க. அதனால இவங்க சும்மா டைலாக் அடிச்சுட்டு இவங்களுடைய இயலாமையை ஒவ்வொரு முறையும் பேசும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டு ஒரு பாஜக தரப்புல இருந்து யாரும் பெருசா சொன்ன மாதிரி தெரியல. என்டிஏ கூட்டணி அமையும், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க. வேற எப்படி சொல்லுவாங்க? எடப்பாடி பழனிசாமி இல்லம்மா, நான் சொல்றது கேளுமா. எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு என்டிடிவி பேட்டியில கூட போய் எடுத்து பாருங்க, நான் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்றாரா? அம்மா ஆட்சி அமைப்பாங்க, அம்மா ஆட்சி அமையும், அதிமுக ஆட்சி அமையும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோமே தவிர அது ஒவ்வொரு நீங்க ஒரு சுய உணர்வு உள்ளவங்க தமிழ்நாட்டு நான் சொல்றது கேளுமா. தமிழ்நாட்டு அரசியலை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு குழந்தை கூட தெரியும். அன்னைக்கு அமித்ஷா என்ன சொல்றாரு, டெல்லிக்கு நரேந்திர மோடி, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, அதாவது உங்க காதல விழுந்துதா? இன்னைக்கு இந்த மீடியா மாஃபியாக்கள் எதுவிட்டு வாங்குற கூலிக்கு எதையாவது ஒன்று ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருந்தோம். நயினார் நாகேந்திரன் நாள்தோறும் சொல்றாரு, அந்த எடப்பாடியார் தலைமையில் ஆட்சின்றாரு, அன்புமணி சொல்றாரு, தினகரனும் சொல்றாரு. இதுக்கப்புறம் அதிமுக இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் இவர் சொல்ல அவர் சொல்லன்னு சொல்லாத ஆளுங்களை அந்த கூட்டணியை அறிமுகப்படுத்தும் போதே அமித்ஷா தெளிவாக சொன்னார், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் பேசுவோம், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஆட்சி அமைப்போம், எல்லாமே சொல்லிட்டாரு. அந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாக்குதுன்னு சொல்லிட்டாரு. வேற என்னதான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? டிடிவி தினகரன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த கூட்டணியே வேண்டாம், எடப்பாடி துரோகத்தின் மறு உருவம், நான் தூக்கல் தொங்குவதற்கு சமம்னு சொல்லிட்டு வெளியில போனவர் திரும்ப கூட்டணிக்குள்ள வந்திருக்காருன்னா அவருக்கு என்ன மாதிரியான ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும்? இபிஎஸ் அவர்கள் எப்படி அவர் ஏத்துக்கிட்டார்? முதல்ல அவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்ததுன்றதெல்லாம் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அவங்க கட்சியை சார்ந்த
அவங்க கட்சியை சார்ந்தவங்க கிட்ட கேட்கணும். அழுத்தம் கொடுத்து அவர் அதிமுக ஆதரிக்க வேண்டிய நிலைமை அவருக்கும் இல்லை. அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் அந்த நிலைமை இல்லை. ஏன்னா அவங்க இங்கே வந்து ஆட்சி அமைக்கிறது அதிமுக ஆட்சி தான். அவங்க கூட்டணிகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. திமுக இந்த கொள்ளை ஆட்சி ஒழிக்கப்படணுன்றதுல பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்குது. அதனால எங்களை ஆதரிக்குது. அதுதானே தவிர மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து எல்லா கட்சியும் வந்து சேரணும், அதிமுக ஆதரிக்கணும், நீங்கள் திமுக ஆதரிக்காதீங்கன்னு யாரையும் அவர் போய் திமுக ஆதரிக்கிறத யாரும் போய் தடுக்கலை. அவர் எந்த காலத்திலும் திமுகவோட போனதில்லை, திமுக ஆதரவாக அவர் இருக்குன்னு விரும்பினதில்லை. அவர் வந்து அதிமுகவில் இருக்கின்ற அந்த அவர் சொன்னது மாதிரி சகோதர யுத்தம், இதில் வந்து பங்காளி சண்டையில் வந்து அவங்களுக்குள்ள நான் பெரியவனா நீ பெரியவனா சண்டை போட்டு அவர் வெளியே போயிருக்காங்க. அதனால அவங்க அந்த பிரச்சனைக்காக எதிரியை வந்து ஆட்சிக்கு வர்றது அவங்க விரும்பலை. அதனால அவங்க வந்து அதை நாங்கள் பிறகு பார்த்துக்கிறோம், நாங்கள் அதெல்லாம் எங்களுக்குள்ள பிரச்சனை நாங்கள் சரி பண்ணிப்போம், எங்களுக்கு அதுக்காக இந்த நாட்டுக்குள்ள பிரச்சனையை நாங்கள் எதிர்கொள்ளாமல் இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஒரு முயற்சி எடுத்து இன்னைக்கு இணைஞ்ச பிறகு இன்னைக்கு ஒற்றுமையாக தானே எல்லா பணிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால எங்களை வந்து இன்னும் சொல்ல போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அன்னைக்கு டிடிவி தினகரன் உள்பட எல்லாரும் கூட தான் இருந்தாங்க. அவர் பதவி ஏற்க நேரத்திலும் சரி, அதுக்கு பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறுகின்ற போது கூட சரி, டிடிவி தினகரன் கூட தான் இருந்தார். அதனால் அவருடைய ஆதரவாளர்களாக பின்னால் கருதப்பட்டவங்க கூட ஆதரித்து தான் ஓட்டு போட்டாங்க. அன்னைக்கு துரோகம் பண்ணது பன்னீர்செல்வம் தானே தவிர, பன்னீர்செல்வம் ஒரு 10-11 பேரை வச்சுக்கிட்டு எதிர்த்து திமுக கூட போனாரே தவிர அப்போ கூட தினகரன் ஒன்று திமுகவோட போலையே. அதனால அவர் எப்பவுமே திமுக எதிர்ப்பாளர். அம்மாவனுடைய தயாரிப்பில் ஒன்றுன்றதுனால அவர் அம்மாவனுடைய அடியொற்றி அவர் நடக்கணும்னு விரும்புகிறவர். அவர் எப்படி திமுகவை ஏற்றுப்பார்? அதனால எங்களுக்கு திமுகவினுடைய எதிர்ப்பு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காரு. திமுகவினுடைய எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைக்கிறது தான் நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம்னு அவர் சொன்னார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. இப்போ டிடிவி தினகரன் சொன்னீங்க, அம்மா அவனுடைய உருவம் மாதிரி, அம்மாவுடைய அடிவரடி மாதிரி, அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னீங்க. சசிகலா அம்மையாரையும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறீங்க, அதில் என்ன காரணம்? அவங்க வந்து வழக்கு, அதுக்கு பிறகு அவங்க தண்டனைக்காரர் இருக்கு. அதனால அவங்க நேரடி அரசியலில் ஈடுபட முடியாது. அவங்களே கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்போவே வந்து அவங்க வெளிப்படையாக நான் அரசியலிருந்து விலகிட்டேன்னு சொன்னாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு உரிய மரியாதையோ அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்கள பற்றியோ பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அவங்க அரசியலில் வந்து கருத்து சொல்கிறாங்க. அந்த கருத்து சில நேரங்கள் எங்களுக்கு ஒரு சில சிக்கல்களுக்கு அவங்க தீர்வாக கூட இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஒரு சில கருத்துக்கள் வந்து அவங்களோட விருப்பமாக எடுத்துக்கிறோமே தவிர அவங்களும் எந்த காலத்துலையும் திமுகவை வந்து ஆதரிக்கிறது இல்லை, திமுக எதிரான நிலையில தான் இருக்காங்க. அதனால எங்களுக்கு வந்து அவங்க வந்து அதிமுக எதிர்ப்பாளர்னு நீங்கள் சொல்கிறதே எனக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சில வாய்ப்புகள் அல்லது அவங்களுடைய விருப்பங்கள் அது அதிமுக நிறைவேற்றலைன்றது வேணால் அவங்க குற்றச்சாட்டாக இருக்கலாம். அதுதானே தவிர மற்றபடி அவங்கக்கிட்ட எந்த திமுக அதுக்காக திமுக இப்போ பன்னீர்செல்வம் மாதிரி அரசியலில் நிரந்தர எதிரி இல்லை, நண்பனும் இல்லைன்ட்டு அங்கே போயிட்டு இங்கே வர்றது, இங்கே போயிட்டு அங்கே வர்றது, எங்கே இடம் கிடைப்பாங்கன்னு பார்க்குறதெல்லாம் அவங்க எந்த செய்கிறது இல்லை. அவங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த எப்பவுமே ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக சார். இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் நேற்று தினம் பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் விஷயம் பேசியிருந்தார். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில் தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதிமுக கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்படலை என்றார். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? அது உண்மைதானே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு களத்தில் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு 182 தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொகுதி எல்லா மக்களை சந்திச்சு வாக்குகளை கேட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் தேர்தல் பயணத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் எடப்பாடியார் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்தித்து மக்களை சந்திக்கிறது மட்டும் இல்லை, மீடியாக்களை சந்தித்துட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மீடியாக்களை அதிகமாக
சந்திக்கின்ற ஒரே தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அதனால் இன்னைக்கு தேர்தலை ஒட்டி எல்லா விதமான கட்டமைப்புகளையும் சரியாக செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் விருப்ப மனுக்கள் கேட்டு அவங்களை நேர்காணல் நடத்தி எல்லா வகையிலும் தயார் நிலையில் இருக்கிறது அதிமுக. அதனால் அதிமுக மட்டும்தான் இந்த களத்தில் இருக்குது. இன்னைக்கு திமுக ஆட்சியினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கு. அந்த கடைசி கட்டத்தில் கிடைக்கிறத சுருட்டுறதுல இருக்கிறாங்களே தவிர அவங்க தேர்தல் பணிக்கு இன்னும் வரல. இன்னும் சொல்ல போனா அவங்க ஆட்சி இருக்குதுன்றதுனால அதிகாரிகளை விட்டு அந்த திட்டம் இந்த திட்டம், அதனால போய் மக்களை சந்திச்சு குறைய கேளுங்க, மக்களை என்னுடைய விருப்பத்தை தெரிஞ்சிங்கன்னு சொல்லி அரசு அதிகாரிகளை வச்சுதான் அவங்க இன்னைக்கும் இந்த தேர்தல் அணுக பார்க்குறாங்க. அவங்களுடைய ஆட்சியினுடைய கடைசி கட்டத்தில் இருந்தாலும் இன்னைக்கு இந்த திட்டங்களின் வழியாக அரசினுடைய எந்திரங்கத்தை பயன்படுத்தி அந்த மக்களை திசை திருப்புறதுக்கு திமுகவுக்கு ஆதரவான விவரங்களை சேகரிப்பதற்கு, அதை இன்னும் சொல்ல போனால் அந்த இணையதளங்களில் பதிவு செஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு அவங்கள கண்காணிக்கிறதுக்கு எல்லா வகையான வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆட்சி இருக்கிறதுனால பண்றாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் திமுக கட்சி அல்லது திமுக கூட்டணி இன்னைக்கு மக்களை போய் சந்திக்கவே இல்லை. தேர்தல் பணியில் அவங்க இன்னும் இப்போதான் மாநாடு நடத்துகிற அது நடத்துகிறேன்ட்டு ஒட்டுமொத்தமாக இப்போவும் அந்த போலீஸை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அரசு ஊழியர்களை வச்சுட்டு ஆட்களை திரட்டிக்கிட்டு அதை வச்சு மாநாடு நடத்துகிறேன் அது நடத்துகிறேன்னு அவங்களுக்கு செஞ்சிட்டு இருக்காங்களே ஒழிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போல அரசியல் ரீதியா கட்சி ரீதியா இன்னைக்கு மக்களை சந்திக்கல, தேர்தலை சந்திக்கல. இன்னும் சொல்ல போனா அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர் தனியா போய் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு அவர் மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு. அது போலவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரும் தனியா பயணம் பண்ணி மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு. அதனால எங்க கூட்டணி கட்சிகள் மக்களோடு இருக்கிறாங்க, நாங்க தேர்தல் களத்துல இருக்கிறோம். ஆனா இவங்க தேர்தல் களத்துக்கே இன்னும் வராமையே நாங்க வெற்றி பெறுவோம், எங்க கூட்டணி உறுதியான கூட்டணி. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க தெரியாத நிலை. இன்னைக்கு கூட வந்துருச்சு செய்தி பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் நேற்றுக்கு ராமதாஸ் கிட்ட பேச சொன்னதா சொல்றாங்க. ராமதாஸ் எனக்கு உங்க கூட்டணியில் இடம் கொடுங்கன்னு கேட்டதாகவும் யாரோ ஒருத்தர் மூலமாக தொலைபேசியில் பேசுனதாகவும் இன்னைக்கு தினமலரில் ஒரு செய்தி பார்த்தேன். அதில் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் வரலன்னா உங்களுக்கு இடம் தரோம், இல்லை போதுமான இடம் இருங்க, நீங்கள் காத்துருங்க, நல்ல முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. இதே நிலை தான் தேமுதிகவுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக அவங்க இருக்கிறவங்களையும் விட முடியல, புதுசாக வரவங்களுக்கும் இடம் கொடுக்க முடியல. இப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஒற்றை இலக்கில் நிற்கிறத நாங்கள் விரும்பலன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியுமே அதிக சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதிக இடம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்களில் திமுக விடுதலை சிறுத்தைகள் போட்டிட்டு அந்த இவர் பாலாஜி பிரச்சனை வந்த உடனே இவர் என்ன சொல்றாரு, ஆலந்தூர் பாரதி அவருக்கு சீட்டு தர மாட்டேன்றார். அவங்க கட்சியில் யார் நிற்கணுன்றது இவர் முடிவு பண்ணிட்டு இருக்காரு. அதனால அந்த கூட்டணிக்குள்ள இன்னைக்கு குழப்பங்கள் அதிகமா இருக்கு. அதை விட குழப்பம் திமுகவுக்குள்ள இருக்கு. இப்போ திமுகவில் இன்னைக்கு போன வைத்தியலிங்கத்துக்கு அந்த மாவட்ட அமைச்சர்னு சொல்றாங்க. அப்போ ஏற்கனவே இருந்த அந்த மாவட்ட அமைச்சர்கள் அந்த மாவட்டத்தில் அந்த கட்சிக்கு உழைச்சவங்க என்ன ஆவாங்க? அது போல மனோஜ் பாண்டியன் போன உடனே என்ன சொல்றாங்க, இவர் தான் மாவட்ட அமைச்சர்ன்றாங்க. அப்போ ஏற்கனவே இருந்தவங்க இன்னைக்கு சேகர்பாபு மாதிரி, செந்தில் பாலாஜி மாதிரி, கண்ணப்ப மாதிரி புதுசா திமுகவுக்கு சேர்ந்தவங்க எல்லாம் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னா, அந்த திமுகவில் இருந்து பாரம்பரியமா அந்த மாவட்டத்தில் இருந்தவங்க உடைச்சவங்க, பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க, அமைச்சர் இருந்தவங்க, அவங்க எங்களுடைய நிலை என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாம் எப்போ வெடிக்கும்னா, இவங்க இடஒதுக்க சீட்டு அலாட்மெண்ட் பண்றாங்க பாருங்க, தோழமை கட்சிகளுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து அதுக்கப்புறம் திமுகவில் இருக்கவங்களுக்கு இந்த இடத்தை பகிர்ந்து கொடுக்க சொல்ல தெரியும். அதனால அது வரைக்கும் பொறுத்துருங்க. இந்த கூட்டணி அதாவது நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அது இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த நெல்லிக்காய் மூட்டை அது அவுக்க சொல்லதான் தெரியும், அது சிதறி போதா இல்லை அப்படியே ஒற்றுமையாக நிற்க போதான்னு பார்ப்போம். கண்டிப்பா இங்கிருந்து அதிமுக நிறைய பேர் அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே திமுக பக்கம் நிறைய பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு அதிமுக பக்கம் இன்னும் யாருமே வரவே மாட்டேங்கிறாங்க. என்ன காரணமா இருக்கு? இல்ல, அதிமுகவில் ஒரு சாதாரண தொண்டர்கள் மேலே வருவாங்க,
கீழ்மட்டத்தில் எங்கேயோ இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறாரு, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆகிறாருன்னா அது கட்சியினுடைய அடிப்படை. அதுபோல் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக வராங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கள்ளக்குறிச்சி அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன செந்தில்குமார் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து பறை அடிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி இன்னைக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்து இந்த கட்சியில் தான் தர முடியும், எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் தர முடியும், மற்ற கட்சியெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாதுன்றார். ஒரு சாதாரண நிலையில் கடைநிலையில் இருந்த ஒருத்தரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிறது, அமைச்சர் ஆக்கிறது, முதலமைச்சர் ஆக்கிறதுல அதிமுகவில் தான் முடியும். அதனால் நாங்கள் இந்த கட்சியில் யாரை வேணாலும் எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தார்கள், இந்த கட்சிக்கு உழைச்சாங்கன்ற ஒரே காரணத்தை மட்டும் இலக்கை மட்டும் வச்சு அவங்கள உயர்ந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம். அவங்கள நீங்கள் உடனே தலைவராக ஏற்றுக்கிறீங்க, தலைவராக பார்க்குறீங்க. ஆனால் அந்த தலைவர் ஆயிட்டதுனால அவங்க பின்னால கட்சி இருக்குதுன்னா அவங்க தான் அந்த கட்சி நடத்துறாங்கன்னா நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய தவறு. இன்னைக்கு வைத்திலிங்கம் அங்க போனார்னா 10 வைத்திலிங்கம் அங்க உருவாவாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மனோஜ் பாண்டியன் போனார்னா மனோஜ் பாண்டியனுக்கு விட சிறப்பான சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதிக்கு அதிமுக உருவாக்கும். அதனால எங்க கட்சியில ஆட்கள் அதிகம், வாய்ப்புகளுக்கு அவங்களுக்கு வரலையே ஒழிய அந்த வாய்ப்புகள் இல்லைன்னாலும் இந்த கட்சிக்கு விசுவாசமா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நாங்க அந்த விசுவாசத்தோடு இருக்கிறதுனால தான் இந்த கட்சி எந்தவித இந்த மாதிரி கண்காணிகள் பதவியால் பலன் பெற்றவர்கள் இந்த பச்சொந்திகள்லாம் இடம் மாறினா கூட இந்த கட்சியில எந்தவித பாதிப்பும் இல்லாம இந்த கட்சி இயங்கிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு செங்கோட்டையன் போனா இங்க 1000 செங்கோட்டையன் உருவாகுங்க. ஒரு வைத்திலிங்கம் போனா ஒரு 1000 வைத்திலிங்கம் இந்த கட்சி தரும். அதனால எங்களுக்கு இவங்க போறதுனால ஒரு உழைக்கிற தொண்டன் அந்த இடத்துக்கு உருவாக்குற ஒரு வாய்ப்பை அவங்க வாசலை திறந்து வைக்கிறாங்க. அதனால இது எங்க கட்சிக்கு ஆரோக்கியமான வளர்ச்சியா தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அந்த இடத்தை நிரப்புறதுக்கு எத்தனையோ பேர் அதிமுக தயாரா இருக்கிறாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்ன வரைக்கும் யார் இருக்காங்கன்னு கேட்டீங்க, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மாதிரி யார் இருக்காங்கன்னு நாடு கேட்குது. அதனால அந்த நிலையில இன்னைக்கு இந்த அதிமுக விளம்பரம் வச்சுக்கிட்டு அதிமுகவில் என்ன 3 முறை முதலமைச்சர் ஆக்குனாங்க, 10 முறை அமைச்சர் ஆக்குனாங்க, 10 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனாங்க, அதனால நான் தான் இந்த கட்சின்னு யாராவது நினைச்சிட்டு இருந்து இன்னைக்கு போனவங்கெல்லாம் இன்னைக்கு செங்கோட்டையும் போனதுனால 10 வருஷமா அங்க ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியாம இருந்தவங்க அடுத்து அதிமுகவில் வந்துருவாங்க. அதனால இது அதிமுகவில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல போனா இந்த அடக்கி வைக்கப்பட்டிருந்தவங்க ஒடுக்கி வைக்கப்பட்ட நம்ம என்னதான் பண்ணாலும் இவர் தான் இங்க நிக்க போறாரு அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு இருந்த ஒரு தொண்டனுக்கு இன்னைக்கு பரவாயில்ல நமக்கு அந்த வாய்ப்பு வருதுன்னு யாரோ ஒரு தொண்டனுக்கு அந்த வாய்ப்பு வர சொல்ல அது கட்சிக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரும். அதனால இந்த கட்சிக்கு இந்த தடை சுவர் மாதிரி மதில் சுவர் மாதிரி தடுத்துக்கிட்டு இருந்த இந்த பதவி வெறியர்கள்லாம் போனாங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பலமிக்க ஆட்களை, ஒரு தகுதியானவர்களை, இன்னும் சிறப்பானவர்களை, கட்சிக்கு விசுவாசமானவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வரும். இப்போ செங்கோட்டையன் ஒரு விஷயம் சொன்னார் சார், எம்பி எலெக்ஷன்லையும் அதிமுக தோர்த்து விட்டது, அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலாகட்டும் சட்டசபை தேர்தல் எல்லாத்தையும் தோத்துக்கிட்டே வராங்க, இதுலேயும் கண்டிப்பாக தோல்வி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கான பதில் என்னவா இருக்கும்? அதுக்கு ஒரே பதில், இந்த செங்கோட்டையனை போன்ற கண்காணிகள், பதவி பிரியர்கள், இந்த கட்சியில் இருந்துக்கிட்டே எதிரிகளுக்கு உளவு சொல்கின்ற துரோகிகள் இல்லாத நிலையில் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். இந்த துரோகிகள்லாம் இருந்ததுனால தான் வெற்றி பெற முடியல. இவர் யோகியமானவராக இருந்தால், இவர் ஒரு அரசியல் தெளிவானவராக இருந்தால், இன்னும் சொல்ல போனால் எதிரிக்கு விலை போகாத ஈனத்தனத்தை செய்யாத நிலையில் செங்கோட்டையன் இருந்திருந்தால் ஈரோடு இடைத்தேர்தல் அவர் தலைமையில் தான் சந்தித்தோம். அவர் தான் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பொறுப்பு முதல்ல தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே அவர் தலைமையில் தேர்தலை சந்திப்புன்னு அறிவித்து அவர் தான் தேர்தல் அலுவலகத்துக்கு தொடங்கி வைக்கிறதுலேருந்து அவருடைய பொறுப்பில் தான் தேர்தல் நடத்தினோம். அங்கேயும் இவர் அதிமுக ஏற்கனவே வாங்கின ஓட்டை விட குறைவான ஓட்டு வாங்குச்சு.
அப்போ இவருடைய லட்சணம் அதுலேயே தெரியல. இந்த மேனாமினிக்கு வந்து எந்த இடத்துல போனாலும் அந்த இடம் விளங்காதுன்றதுதான் உண்மை. இன்னைக்கு செங்கோட்டையன் ஒரு இடத்துல இருந்தார்னா, இப்போ தாவேக்கா வந்து நல்ல கட்சியா கெட்ட கட்சியான்னு வந்து பார்க்கறத விட செங்கோட்டையன் போனதுக்கு பிறகு அந்த கட்சி தேராது. ஏன்னா செங்கோட்டையன் யாரையும் வாழ வைத்து பார்த்தவர் இல்லை, அவர்களை வெளியேற்றி பார்த்தவர். அதிமுகவிலிருந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் 28 தலைவர்களை வெளியேற்றியவர். அந்த மாவட்டத்தில் அதிமுகவிலிருந்து எல்லாரையும் வெளியேற்றி திமுகவை பலமாக்கியவர். அதனால தாவேக்காவிலிருந்து ஒவ்வொருத்தரும் இனியும் போக ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு காரணம் செங்கோட்டையனாக இருப்பார். செங்கோட்டையன் புகுந்த வீடு ஆம புகுந்த வீடு போல அது உருப்படாது. அது வந்து தாவேக்காவுக்கு செங்கோட்டையனை விட ஒரு அழிவு சக்தி இல்லை. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.